அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் சபரீசன் அதானி பேசிய ஆடியோ லீக், ஸ்டாலின் கதை முடிந்தது, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஏற்கனவே அதானியுடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா திமுக ஒரு பெரும் சிக்கலில் சிக்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா அவர் பேசிய ஆடியோ லீக் ஆகிருக்கக்கூடிய நிலையில் இப்போ தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஆடியோ லீக்கில் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே அதானி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் இந்த மூவரும் பேசிய ஆடியோ பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய ஆதாரத்தோடு சிக்கிய சம்பவத்தினால இப்போ திமுகவில் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே அதானுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டெண்டர் விஷயத்தில் நிறைய லஞ்சங்களை அதானி அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா பரபரப்பான தகவலையும் அமெரிக்காவுடைய அதிபர் வெளியிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து திமுகவுடைய அரசும் இதில் ஈடுபட்டு இருக்கு, முக்கால்வாசி பங்கு திமுகவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லி கூறி வந்திருந்த நிலையில் இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டிய அமெரிக்காவுடைய அரசு இப்போ திமுகவுடைய செய்த மறைமுகமான ஊழலால் இந்தியாவுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்திய திமுகவுடைய அரசு மீது சில கடும் கண்டனங்கள் தெரிவித்துட்டு வரும் நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க மூவருமே அதானி கிட்ட பார்த்தீங்கன்னா நெருக்கமான இருந்த ஒரு நிலையில் ஏற்கனவே சபரீசன் அவர்கள் தான் முக்கிய புள்ளியாக இருக்கா இல்லையா. அதானியும் சபரீசன் அவர்கள் தான் இருவருமே பேசிக்கொண்டு அடிக்கடி பார்த்தீங்கன்னா பார்வையிட்டு பின்னிருந்து இயங்கக்கூடிய சபரீசன் அவர்கள் தான் இந்த இதுகள் அனைத்தையுமே ஊழல்கள் செஞ்சுருக்காரு. லஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய அரசு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள் செய்து இந்த ஒப்பந்தத்துக்கு பார்த்திங்கன்னா அதானி அவர்கள் கொடுத்த 1500 கோடி பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு லஞ்சமாக கொடுத்த சம்பவத்தினால இப்போ இந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே வெளியிட போகிறதாக ஏற்கனவே அண்ணாமலை அவர் களத்தில் இறங்கி ஒரு பரபரப்பான செய்தி பரவிட்டு வரார் இல்லையா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 400 கோடிக்கு மேலே இந்த டெண்டர் விஷயத்தில் சிக்கிய செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் அதானி கிட்ட நிறைய ஊழல்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா சரமாரியாக திட்டியிருந்த நிலையில் இப்போ சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அதானுடைய விஷயத்தில் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் வந்திருக்கும் நிலையில் இவர் செய்த அனைத்து ஊழல்களும் லஞ்சம் வாங்கிய பணம் பார்த்திங்கன்னா சிக்கக்கூடிய சம்பவங்களாக தான் இருக்குது. இதை இருந்தாலும் திமுகவுடைய அரசு ஊழலை நோக்கி தான் இந்த அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்பட்ட ஒரு நிலையில் திமுகவுக்கு மக்கள் இடையே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.